கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று எனக்கு உணர்த்தப்பட்ட கர்த்தருடைய ஆலோசனைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பரிசேயன் சொல்லுகிறான், லூக்கா 18:12 வாரந்தோறும் 2 தரம் உபவாசிக்கிறேன் என்று சொல். பரிசேயன் சொல்கிறான் 2 தரம் உபவாசிக்கிறேன் வாரத்தில் அப்படிங்கிறான். இயேசு மத்தேயு 5:20 சொல்கிறாரு, பரிசேயன் வேதபன் நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல் மத்தேயு 17:21 பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாதி பிசாசு ஜெபத்தினாலுமே அன்றி உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாதுன்னு சொல்கிறார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கர்த்தருடைய வேலை என்ற ஊழியத்தை செய்கிற நாம் வானமண்டல சேனமண்டல பொல்லாத ஆவிகளுக்குள் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை மீட்க நமக்கு பரிசுத்தாவியின் நிறைவு என்ற வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற வல்லமை அதிகமாக நமக்கு தேவைப்படுகிறது. அதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று என்னன்னா, உபவாச ஜெபம் முக்கியம். ரொம்ப அது இயேசுவே சொல்லிட்டார், வேறு யார் என்ன சொல்கிறான்னு நமக்கு தேவை. இயேசு சொன்னார் மத்தேயு 17:21 இந்த மாதிரி ஜாதி பிசாசு அப்படின்னார். அது ஒரு விதமான கைண்ட், அது ஒரு ரகம். அது ஒரு பிரச்சனையை நல்லபடியாக அது மாற்றாது. அந்த மாதிரி ஒரு ஆவி இருக்கும். அந்த ஆவியை நம்ம அந்த எல்லையில் துரத்துறதுக்கு உபவாச ஜெபம் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. நீங்களும் நானும் வாழ்றது இந்த பரலோகத்துக்கு போகணும். அந்த ரகசியம் நமக்கு தெரியும், இன்னும் நிறையா பேருக்கு தெரியல. நம்ம செத்து போனால் பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குதுன்னு இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. நமக்கு ஆண்டவர் அந்த கண்ணை திறந்து விட்டு தெரிய வச்சுட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாமே ஆண்டுக்காக ஓடிட்டு பரலோகத்துக்கு போகல பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொன்னார், பரிசேயன் வேதப்பாரர்களின் நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணுங்கிறார். ஓகே, பரிசேயன் யார்? இயேசுவை தேவகுமாரன் ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளாதவன் பரிசேயன். அப்போ அவனை ஆண்டு சொல்கிறார், அவனை விட உங்கள் நீதி, அவனே 2 தடவை உபவாசிக்கிறான் வார்த்தை. அப்போ நம்ம சத்தியம் தெரிஞ்சு நம்ம பரிச்சா பரலோகத்துக்கு போவோம்னு தெரிஞ்சு நாம சில பேரை கேட்டால் சர்ச்சுக்கு போங்க, ஃபாஸ்டிங் எடுங்க, ஞாபகம் எடுங்க அப்படின்னா, செத்த நரகத்துக்கு போகிறீங்கன்னா அதனால் நான் செத்த பரலோகத்தான் போகணுமாங்க. அதில் உறுதியே இல்லை. அப்போ நம்மளை ஒரு சபைக்கு அழிஞ்சு போகிற ஜனங்களுக்கு நம்மளை ஒரு தலைவனாக ஆண்டு வச்சுருக்கிறார். அழிஞ்சு போகிற ஜனங்களுக்கு நம்மளை கொண்டு அந்த பெரிய காசை விரும்புகிறார். அதுக்கு உபவாச ஜெபம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே உபவாச ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. உபவாச ஜெபம் 2 பரிசேயன் இயேசுவ தேவகுமாரன் இல்லை என்று சொல்லுகிறவன் 2 தடவை உபவாசிக்கிறான். அப்போ நம்ம அதை விட உபவாசத்தே ஆக வேண்டும். அப்போ தான் இந்த மாதிரி பொல்லாத கைண்ட் ஆஃப் த சாத்தான், அதாவது ஜாதி வகை ஜாதி பிசாசை நம்ம எல்லைகளை விட்டு, நம்ம குடும்பங்களை விட்டு, மூலியங்களை விட்டு, நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் அந்த ஆவிகளை விரட்டி நம்ம ஆண்டுக்கும் ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும். ஆகவே உபவாசம் ரொம்ப முக்கியம். நான் பேசுகிறதுல பைபிள் படி பேசுனா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பைபிளுக்கு விரோதமாக பேசுனா அதுக்கும் நீங்கள் ஏதாவது எனக்கு பதில் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இது பொருந்தும், இந்த சத்தியம் புரியும். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களுக்கு புரியும். பாரம்பரிய கிறிஸ்தவங்களுக்கும் பேருக்கா வாழ்கிறவங்களுக்கும் இந்த வார்த்தை கண்டிப்பாக புரியாது. பொதுமக்களுக்கு இது புரியவே புரியாது. உபவாசம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். 2 தடவை வாரத்தில் 2 தடவைக்கு மேலே உபவாசிக்கணும். அப்போ தான் இந்த ஜாதி பிசாசு அதனுடைய அதிகாரம்லாம் பிடுங்கப்படும். ஆகவே நம்ம உபவாசிப்போம், இந்த தேசத்தை சுதந்திரிப்போம், பரலோகத்தை நிரப்புவோம், நரகத்தை எம்டி ஆக்குவோம், பிசாசுகளை ஓட துரத்தும். கர்த்தனாமம் மகிமைப்படுவதாக. இதை பார்க்குறவங்க யாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இதை பிடிச்சிருந்தால் மற்றவங்க சத்தியத்தை ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், அவனோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம்.